வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது நியூ பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச். ஸோ இந்த நியூ டெஸ்ட் பேட்சில் இது வரைக்கும் கேட்டிருந்த டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் தான் நம்ம இதுக்கான டெஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். ஸோ முழுக்க ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். இப்போ டே 1ல் நான் என்ன கொஸ்டின் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன், இப்போ ரீசெண்டாக அதாவது லாஸ்ட் இயர் குரூப் 4 கொஸ்டின் தான். ஓகே, ஸோ 2024 குரூப் 4 கொஸ்டின் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். டோட்டலாக மொத்தம் 27 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ வழக்கமாக 25 கொஸ்டின் தான் கேட்பாங்க மேக்ஸ்லேருந்து ஆப்டிடியூட்லேருந்து. பட் இந்த டைம் 27 கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்காக நியூ சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆப்டிடியூட்லேருந்து 15 கொஸ்டினும் ரீசனிங்கில் இருந்து 10 கொஸ்டினும் வரும். ஓகேவா? ஸோ இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நம்ம ஓல்டு கொஸ்டின் பார்க்குறது அதனால நியூ சிலபஸ்க்கு யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே யூஸ் ஆகும். நம்மளுக்கு சிலபஸில் எந்த மாற்றமே இல்லை. ஜஸ்ட்டு ரீசனிங் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 7 கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எக்ஸாக்டாக ரீசனிங்லேருந்து நாங்கள் 10 கொஸ்டினும் ஆப்டிடியூட்லேருந்து 15 கேட்போம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ரீசனிங்லேருந்து கொஸ்டின் அதிகமாகுமே தவிர இதிலேருந்து அதாவது அதே டாப்பிக்லேருந்தே கொஸ்டினோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும். ரீசனிங் கொஸ்டின் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ரைட். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளைன்ஸ் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆன்சர் கீ நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குரிய பிடிஎஃப்பும் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் என்னென்ன கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம், இதில் எந்த இடங்களில் நீங்கள் டைம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் ஒரு சில கொஸ்டின்லாம் நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லா சம்மையும் நீங்கள் கவனமாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு சில டைம் சேவிங் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. புரிஞ்சா? ஸோ நீ ஃபாஸ்ட்டாக நம்ம இதற்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க. ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு செலுத்துவார், எவ்வளவு பெறுவார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே டோட்டல் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. முதிர்வு தொகை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. ஓகே, ஸோ அப்போ அந்த அமௌண்ட்டுங்கிறது தான். ஆக்சுவலாக நான் என்னோட கிளாஸில் உங்களுக்கு கூட்டு வட்டியை மட்டும் டைரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஓகேவா? நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் டைரெக்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஃபார்முலா அப்ளை பண்ணி. ஆனால் கூட்டு வட்டிக்கு தனியாக கூட்டு வட்டியை மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபார்முலா கிடையாது, மொத்த அமௌண்ட்டு தான் இருக்கும். ஸோ அதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், வட்டின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம அதை ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்கே முதிர்வு தொகை அப்படின்னு கேட்டிருக்கனால என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம், கூட்டு வட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சின்ன அமௌண்ட்டாகவே இருக்கும். அப்போ 12,000ங்கிற அசல் அமௌண்ட் வச்சுக்கணும். 5% அடுத்து 2 ஆண்டுகள். ஓகேவா? இப்போது 2 ஆண்டுகள் வந்துச்சு அப்படின்னா நான் என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு 2 அப்படிங்கிற நம்பர். இப்போ இந்த 12,000ல் 5% என்ன வரும், 12,000ல் பாதி, அதாவது ஒரு 0 கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 1200ங்கிறது 10%. அப்போ அதில் பாதி தான் 5%. அப்போ 1200ல் பாதி 600. அப்போ 600 × 2 என்ன வரும், 1200. நெக்ஸ்ட்டு இந்த 600ல் தான் 5% கண்டுபிடிக்கணும். ஸோ 600ல் 5%னா அதே போல் ஒரு 0 கேன்சல், 600ல் ஒரு 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 60, அதுதான் 10%. அதில் பாதி என்ன, 30 வரும். ஓகே, அப்போ 30 × 1 30 தான். அப்போது வட்டி மட்டும் கேட்டாங்க அப்படின்னா 1230. ஸோ இங்கே மொத்த தொகை முதிர்வு தொகை தானே கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த 1200 இதில் இருந்து நீங்கள் 12,000லேருந்து அந்த 1230 ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 13,230. இதுதான் அவரோட முதிர்வு தொகை. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்களா? நீங்கள் ஒரு சில பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, சார் எங்களுக்கு பிடிஎஃப் தமிழ் மட்டும் நீங்கள் அனுப்புங்க, எங்களுக்கு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பேஜஸ் எங்களுக்கு சேவ் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் தமிழ் அண்டு இங்கிலீஷ் 2 கொஸ்டினுமே நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின் ஃபீல் இருக்கும். நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரிஜினல் கொஸ்டின் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் தமிழ் கொஸ்டின் மிஸ்டேக் ஆகலாம். அப்போது இங்கிலீஷ் கொஸ்டின் தான் ரெஃபரன்ஸாக வச்சு பண்ணுவாங்க. ஸோ
ஸோ மிஸ்டேக் ஆகாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா அதை நம்ம இங்கிலீஷ் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நம்ம தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த பைலிங்குலாக இருக்கிற மாதிரியே கொஸ்டின்ஸை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். ஸோ நீ அடுத்தடுத்த கொஸ்டின் இன்னும் ஃபாஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மென்சுரேஷன் கொஸ்டின் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மொதல் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும், அதோட ஷேப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா கூம்பு வடிவம். ஓகேவா? ஸோ கூம்பு வடிவம் ஒரு கூடாரம் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. கூம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து இன்னொரு ஷேப்பை கம்பேர் பண்ணியிருக்கேன். என்னென்னா செவ்வக வடிவம். செவ்வக வடிவம் அப்படிங்கிறம்போது இதோட பரப்பளவுங்கிறதான் நீங்கள் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு பரப்பளவு ஒரு செவ்வக வடிவில் இருந்திருக்கு ஒரு கித்தானு, அதை நம்ம சென்டரில் அப்படியே உயர்த்திட்டோம் அப்படின்னாவே ஒரு கூம்பாக மாறி இருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்திருக்கும். இப்போ நம்ம இது ரெண்டை ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போது பரப்பளவு தான் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். கூம்போட வலைபரப்பு இங்கே πr/l. இதை ஈக்குவல் பண்ணோம் என்ன அப்படின்னா செவ்வகத்தோட பரப்பளவோட எல் இன்ட்டு பி அப்படிங்க நோட் பண்ணுவோமா. ஸோ இந்த எல் அப்படிங்கிறது வேறு, இது சாயுரம், கூம்போட அந்த சாயுரம். இந்த எல் செவ்வகத்தோட நீளம் அது வேறு. ஓகே, இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஓகே, அடுத்து இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த மாதிரி கொஸ்டினில் யூனிட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ஆரம் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, மற்றபடி உயரம் மீட்டரில் கொடுத்துருக்காங்க, அகலமும் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சென்டிமீட்டரை தான் மீட்டராக மாற்றிடலாம். அப்போ ஆரம் வந்து என்ன, 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போ 700 சென்டிமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 7 மீட்டர் அப்படின்னு தான் இருந்திருக்கும். ஓகே, அப்போ நம்ம ஆரத்தை என்ன பண்ணுறோம், 7 மீட்டர் மாற்றிடுறோம். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணிடணும். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ 700 சென்டிமீட்டர் தான் 7ன்னு மாற்றிட்டோம். அடுத்து எல் வேல்யூ, இங்கே எல் வேல்யூ தான் நீங்கள் இன்னும் இங்கே கண்டுபிடிக்கல. ஏன் அப்படின்னா ஃபார்முலாவில் எல் சாயுயரம்னு இருக்குது, ஆனால் கொஸ்டின் கொடுத்துருக்க டேட்டாவில் உயரம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உயரம் வேறு, கூம்பு கான்செப்டில் பார்த்தோம்னா உயரம் வேறு, சாயுயரம் வேறு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த உயரமும் ரேடியஸும் கொடுத்துட்டு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஃபார்முலாவை தான் அடிக்கடி ரிவைஸ் பண்ணிடணும். இப்போ இது என்ன வரும், r² + h². இதுதான் வந்து அந்த சாயுரம் கண்டுபிடிக்கிறதுக்கானது. வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். ஆர் வேல்யூ 7 மீட்டர், அப்போ 7². ஹச் வேல்யூ 24 மீட்டர், 24 ஸ்கொயர். 24 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா, அதாவது 7 ஸ்கொயர் பண்ணால் 49 ப்ளஸ் 24 ஸ்கொயர் பண்ணால் 576. ஆல்ரெடி நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கேன், 1 ஸ்கொயர்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 30 ஸ்கொயராவது படிச்சிருந்தா தான் நம்ம ஃபாஸ்ட்டாக ஓரளவுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கும், நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம மல்டிபிள் பண்ணணும், அதுவே 5 செகண்ட் 10 செகண்ட் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டே ஆட் பண்ணணும். 576லேருந்து 49 ஆட் பண்ணோம்னா, இப்போ 9 6 ஆட் பண்ணோம்னா 5க்கு 5 பேலன்ஸ் 1, 7 4 11 11 + 1 12க்கு 2 பேலன்ஸ் 1, அப்போ 6 625. அப்போ ரூட்டில் 625ன்னு வரும். இதுதான் எல்லோட வேல்யூ. அப்போ ரூட்டுக்கு வெளியில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 25 தான், ஸ்கொயர் பண்ணோம்னா 625 கிடைக்கும். அப்போ எல்லோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா 25ன்ட்டு. இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இந்த எல் வேல்யூ அவங்க அதை தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க, நீளம் வேல்யூ தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. அகலம் வேல்யூ நம்ம 4ன்னு அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம இதற்கான வேல்யூலாம் சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஏழும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஏழும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இப்போது 4 இருக்குது அப்படின்னா 2ஆல் மட்டும் தான் கேன்சல் பண்ணுவாங்க. 2 4 11 2 22. இப்போ 11 25 நம்ம மல்டிபிள் பண்ணணும். 11 25யும் நீங்கள் 25 இதுக்கு அடுத்து 25 இப்படின்னு போட்டு நீங்கள் ஆட் பண்ணிடுங்க, வேலை முடிஞ்சிச்சு. அப்போது 275. இப்போ எல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா, இந்த 2 இந்த சைட் டிவைடில் நம்ம கொண்டு வரணும். இப்போ டிவைடில் கொண்டு வந்தால் 1 2 2 6 பேலன்ஸ் 1 15 7 2 14 பேலன்ஸ் 1. அப்போ அந்த இடத்துல 0 சேர்க்கும் போது பாயிண்ட் வச்சுக்கோம். 10ல் 2 10. அப்போது 137.5 தான் இதற்கான ஆன்சர்.
ஆப்ஷனில் இருக்கா? 137.5. ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான ஆன்சர். ஸோ அளவியலில் இந்த மாதிரி 2 ஷேப்பை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இன்டைரக்டாக டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்கள். அதாவது 1, 2, 6, 24, 120 இந்த மாதிரி ரீசனிங் கான்செப்டில் நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரீசனிங் கான்செப்டில் நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இதோட அடுத்த எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதா, நல்லா கவனிங்க. இப்போது இங்கே 1ஓட 2 மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 4 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து 2ஓட 3 மல்டிபிள் பண்ணோம்னா 6 கிடைக்கும். 6ஓட 4 மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 24 கிடைக்கும். அதே போல் 24ஓட 5 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 120 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன வரும்? 120ஓட 6. இப்போது 120ஓட 6 மல்டிபிள் பண்ணுறோம். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஆப்ஷன் நீங்கள் நல்லா கவனிங்க. எவ்வளவு ஈஸியாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் 0ல் முடியுது. அந்த 0ல் முடிகிற நம்பரை எதால் மல்டிபிள் பண்ணாலும் லாஸ்ட்டில் என்ன தான் இருக்கும்? 0 தான் இருக்கும். ஆப்ஷனை கவனிங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் 0ல் இருக்குது. அப்போது நீங்கள் டைரெக்டாக இதுதான் அதற்கான ஆன்சருங்கிறத நீங்கள் நோட் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி நேரங்களில் இப்படி தான் நீங்கள் டைம் சேவ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் நம்ம அந்த நேரத்தில் கூட இதை மல்டிபிள் பண்ணுறது கூட நம்ம டைம் வேஸ்ட்டுங்கிறது தான் நான் அந்த இடத்துல சொல்லுவேன். ஒரு 5 செகண்டாக கூட இருக்கட்டும், அந்த இடத்துல டைம் வேஸ்ட்டு தான். ஸோ அதை நம்ம சேவ் பண்ணலாம். மற்ற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ்க்கு நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு ரேஷியோ கான்செப்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. x:1 வேல்யூ 2:1ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து அவங்க கேட்டிருக்கிறது இந்த வேல்யூ. அப்போது எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுங்க, ஒய்க்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அதே ஆர்டரில் x:y வேல்யூ 2:1ன்னு சொன்னாங்கன்னா எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1. இப்போ இங்கே 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்க, 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இந்த மாதிரி தானே இருக்கும். 2 ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணால் 4, 4 மைனஸ் 1 ஸ்கொயர் வேல்யூ 1 தான். அப்போ இங்கே என்ன வரும்? 3 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அடுத்து இங்கே என்ன வரும்? அதே இதில் தான் ப்ளஸ் மட்டும் தானே மாறுது, மைனஸ் வந்திருக்கு, இங்கே ப்ளஸ் மட்டும் தான். அப்போ 4 + 1, 4 + 1ஓட வேல்யூ என்ன? 5. அப்போ 3:5 தான் இதற்கான ரேஷியோ. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பர்சன்டேஜ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இருந்தாலும் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25 சேமித்தார். அதாவது 25% தள்ளுபடிக்கு ஒரு 25 ரூபாய்க்கு வாங்கினார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் 25 சேமித்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வார்த்தையை தான் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ ஒருவேளை 20% தள்ளுபடின்னு ஒரு ரெயின் கோட்டை ரூபாய் 25க்கு வாங்கினார் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த 100லேருந்து இந்த 20% நம்ம மைனஸ் பண்ணிட்டு தான் 80%ஓட வேல்யூ தான் அந்த 25 ரூபா நம்ம நோட் பண்ணிடலாம். எப்போ வாங்கினார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா, அப்போது இந்த 25 ரூபா எத்தனை சதவீதத்துக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம்? 80க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். புரிஞ்சா? அதே இது இங்கே 25ஐ சேமித்தார், 20% தள்ளுபடியுடன் 25ஐ சேமித்தார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த என்ன அவர் தள்ளுபடி டிஸ்கவுண்ட் பண்ணாரோ அந்த அமௌண்ட்டு தானே அவருக்கு சேவ் ஆகிருக்கும். அப்போது 20% தள்ளுபடி அவர் வாங்கியிருக்கார் அப்படின்னா அந்த 20% தான் அவருக்கான அந்த டிஸ்கவுண்ட்டு. அப்போ அதுதானே அவர் சேமிச்சிருப்பார். அப்போ அதே அமௌண்ட் அந்த 20% வேல்யூ தான் அந்த 25. புரிஞ்சா? அப்போ இதுலேருந்து என்ன அந்த அசல் வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா 100%. அப்போது ஒரு 20 இங்கே 5 20 100. அப்போ 5 × 25 என்ன வரும்? 125. இதெல்லாம் கிராஸ் மல்டிபிள் கான்செப்டில் நம்ம பார்த்துருப்போம்ல. அப்போ 125. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நான் ஒரு சில கொஸ்டின் நான் காமிக்கிறேன் அப்படின்னா அதில் வேறு ஆங்கிளில் எப்படிலாம் கொஸ்டின் இருக்கும் அந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ பொறுமையாக நிதானமாக கவனிங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு 2 பேருமே, அதாவது ரிவிஷன் பண்ணுறவங்களும் ஒரு சில ட்ரிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதே போல் ப்ராக்டிஸில் இருக்கிறவங்களுக்கும் ஸோ என்னென்ன விஷயங்களாம் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரீசனிங் கான்செப்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்க? ஏ வேல்யூ 1ன்னு வச்சுக்கோங்க, பி 2, சி 3, இந்த மாதிரி இசட் வேல்யூ 26, இந்த மாதிரி நம்பர் ஆல்பபெட் அதோட நம்பர்ஸ் இந்த தான் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் ஹச்சிஎஃபின் மீசிமா எதற்கு சமம் இல்லை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணுவோம். இங்கே ஹச்சிஎஃப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எதோட ஹச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கிடையாது. இங்கே ஹச், சி, எஃப் அப்படிங்கிற 3 லெட்டரோட
HCF அப்படிங்கிற 3 லெட்டரோட எல்சிஎம் என்ன, இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, புரிஞ்சா? அந்த இடத்துல கமா கொடுத்துருக்காங்க. அதே இது நம்ம HCF கான்செப்டில் என்ன பண்ணுவோம், H.C.F இப்படி வரலாம். ஓகே, அந்த மாதிரி எல்சிஎம் எப்படி வந்திருக்கோ டாட்னு வச்சு வந்திருக்கோ அதே போல் தான் இங்கேயும் நம்ம டாட்னு யூஸ் பண்ணியிருப்போம். இது ஒரிஜினல் எல்சிஎம் வந்து HCF கான்செப்டில். பட் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, ஹச்சுங்கிற லெட்டர், சிங்கிற லெட்டர், எஃப்ங்கிற லெட்டர் எப்படிலாம் வந்து அவங்க யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஏபிசிடி இந்த மாதிரி ஆர்டரில் ஹச் அப்படிங்கிறது எத்தனாவது லெட்டர்? இப்போது ஹச் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஹைட் அப்படின்னு ஞாபகம் வரும். அப்போ ஹை 8, அப்போ ஹச் அப்படிங்கிறது 8வது லெட்டர். ஃபார்வேர்டு ஹச்சுங்கிறது 8வது லெட்டர். ஆக்சுவலாக நான் ரீசனிங் டாபிக் எடுத்திருக்கேன் நம்மளோட சேனல்லே. நீங்கள் பார்த்தீங்க ரீசனிங் டாபிக், நம்பர் சீரீஸ், இந்த மாதிரி லெட்டர் சீரீஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே நான் வந்து ஒரு ஏபிசிடி லெட்டர்ஸை கண்டிப்பாக ரீசனிங் கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கும். நீங்கள் மொதல் கொஸ்டின் பார்த்த உடனே அந்த மாடலில் எழுதி வச்சுருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் பார்க்காதவங்க தெளிவாக நீங்கள் பாருங்கள். அது மாதிரி நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட்டாக டைம் சேவ் பண்ணி. அடுத்து சி அப்படிங்கிறது எத்தனாவது லெட்டர்? 3வது லெட்டர். ஓகேவா? எஃப் அப்படிங்கிறது எத்தனாவது லெட்டர்? ஸோ ABCDEF 6 அப்படிங்கிறது தான் இதோட நம்பர் பொசிஷன். இந்த 8, 3, 6 இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஸோ ரொம்ப நீங்கள் டானாவத்துலேயே நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், 2ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், ஆக்சுவலாக ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வந்து இந்த 6க்குள்ளே அடங்கும். அப்போ 8க்கும் 6 வந்து எந்த நம்பர் மீச்சிறு நம்பரில் காமனாக இருக்கும், 24. அப்போ 24 அதற்கான எல்சிஎம். இந்த மாதிரி நீங்கள் மனக்கணக்காக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டானாவத்தல் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ 24 கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ இதில் வந்து எதற்கு சமம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனாக இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது எத்தனாவது லெட்டர்? இப்போ லாஸ்ட்டாக நம்ம XYZன்னு சொல்லுவோம். Z 26னா ஒய் அப்படிங்கிறது 25, எக்ஸ் அப்படிங்கிறது 24. அப்போ எக்ஸுங்கிறது 24வது லெட்டர் தானே, அப்போ இது 24 வருது. ஓகே, அடுத்து E + Sன்னு கொடுத்துருக்காங்க. E வந்து 5வது லெட்டர் ப்ளஸ் எஸ் அப்படிங்கிறது 19வது லெட்டர். நீங்கள் இந்த மாதிரி ஆர்டரில் நீங்கள் நோட் பண்ணியிருக்கும்போது எஸ் வந்து எத்தனாவது லெட்டர்? 19. அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 24 கிடைக்குதுல. அப்போ இதுவும் சரி. அடுத்தது இங்கே A + C + H. A வந்து 1வது பொசிஷன், C 3வது பொசிஷன், H அப்படிங்கிறது எத்தனாவது பொசிஷன் சொல்லியிருக்கேன்? 8 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 அப்படிங்கிறதான் கிடைக்குது. ஓகேவா? அப்போ இதுதான் தவறாக இருக்குது. எது சமம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்போ லாஸ்ட்டை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏங்கிறது 1வது லெட்டர், சி 3வது லெட்டர், ஹச்சுங்கிறது 8வது லெட்டர். இதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 1 3 3 மூவட்டா 24. அப்போது ஆப்ஷன் ஏவாக இருக்கட்டும், ஆப்ஷன் பியாக இருக்கட்டும், ஆப்ஷன் டிலாம் எத்தனை? 24ன்னு கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த 8 3 6க்கு நம்ம பார்த்ததும் எல்சிஎம் என்ன 24 தானே. ஸோ அப்போ இதெல்லாம் சமமாக இருக்குது. ஆப்ஷன் சி மட்டும்தான் சமம் இல்லை. கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுல? ஸோ அழகாக நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு ஒரு 10 சம்முக்கு ஈக்குவல் தான். நிதானமாக அதை நீங்கள் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது ரூட்டில் 5, அதே போல் √5 அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது போகுது. ஓகே, இங்கே இந்த 3 டாட்டு, அதாவது இங்கே ரூட்டில் வந்து எதுவுமே இங்கே இடையில சிம்பிள் எதுவுமே இல்லை அப்படின்னா மல்டிபிள்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் கான்செப்டில் அன்சோவான் அப்படின்னு போணுச்சுன்னா ஆன்சர் அந்த ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருந்துச்சோ அதே தான் 5. இப்போ ரூட்டுக்குள்ளே 5 தானே இருந்துச்சு, 5 தான் அதற்கான ஆன்சர். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பவரில் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் சேர்த்துருக்காங்க. இப்போது 5ன்னு மட்டும் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு டவுட் வர்றது இது 2ல் எது வரும் அப்படிங்கிறதான். இதெல்லாம் வேல்யூ மாறும். இப்போ 5 கியூப்ங்கிறது 125, 5 ஸ்கொயருங்கிறது 25. அப்போ இதெல்லாம் வராது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த 2ல் 5 பவர், அதாவது எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. நீங்கள் 1000 கோடின்னு நீங்கள் போட்டாலும் சரி, பவரில் 0ன்னு போட்டாவே இதோட மதிப்பு 1 மட்டும்தான். ஓகே, அப்போ இதுவும் வராது. அப்போ 5 பவரில் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 5 பவர் 1, ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை என்ன? இப்போது ஒரு அரைக்கோளம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணோம். இதில் இந்த அரைக்கோளத்தில் வரக்கூடிய மீப்பெரு வட்டங்களோட எண்ணிக்கை அப்படின்னா நம்ம இந்த மேலே இந்த ஒரு வட்டம் தான்
பெருசாக வரும், மற்றெல்லாம் போக போக என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். ஓகே, அப்போ மீப்பெரு வட்டம் அந்த மேலே ஒன்றே ஒன்று மட்டும்தான் வரைய முடியும். அப்போது ஆப்ஷன் ஏ இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மென்சுரேஷன் கான்செப்டில் உயரம் 4 மீட்டர், அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ஷேப்பு, உருளை, அதோட கொஸ்டின் என்ன, உருளையோட கன அளவு. உருளைக்கான கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகே, ஸோ மென்சுரேஷன் ஃபார்முலா அடிக்கடி ரிவைஸ் பண்ணியிருக்கணும். நான் அதுக்குரிய பிடிஎஃப் கூட நம்ம குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போது உயரம் 4 மீட்டர், அப்போ ஹச்சோட வேல்யூ தான் இங்கே 4 மீட்டர். அடுத்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு ஃபார்முலாவோட வேல்யூவில் ஆர் வேல்யூம் ஹச் வேல்யூ இருந்தால் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆர் வேல்யூம் ஹச் வேல்யூ இருந்தால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் அவங்க அதுக்கு பதிலாக அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொடுத்துட்டாங்களே. அப்போது ஒரு உருளையில் அடிப்பரப்புங்கிறது ஒரு வட்டம் தான். வட்டத்தோட பரப்பு தானே இங்கே 500 சதுர மீட்டர் சொல்லிட்டாங்க. வட்டத்தோட பரப்பில் ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர். அப்போது பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ உங்கள் 500 கொடுத்துட்டாங்க ஹச் வேல்யூ. அப்போது நம்ம தனித்தனியாக ஆர் வேல்யூ என்ன ஹச் வேல்யூ என்னன்னு தனித்தனியாக கண்டுபிடிக்கிறப்பெல்லாம் பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூவே 500 இன்ட்டு ஹச் வேல்யூ என்ன 400. அப்போ 500 இன்ட்டு 4 2000. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் கரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டினை கவனிங்க. ஸோ ரேஷியோ கான்செப்ட் தான். 3x + 4y 4x + 6y = 22:32 எனில் x y வேல்யூ என்ன, இது கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் நீங்கள் கவனிங்க. 3x + 4y டிவைடட் பை, ஏன்னா ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம டிவைடில் நோட் பண்ணல. அதே போல் 4x + 6y இதோட வேல்யூ தான் அவங்க 22:32 கொடுத்தனால 22/32 நோட் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சைடு 22/32 2ஆல் அடிச்சு கொடுக்கலாமா? 2ஆல் அடிச்சு கொடுத்தா 11, இங்கே 1 3 3 1 2 2 பேலன்ஸ் 1 12 அப்படின்னா 2 12. ஓகே, அப்போ மேலே 11 இருக்குது, கீழே 16 இருக்குது. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த 16ங்கிறது இங்கே மல்டிபிளாக போகும். அடுத்து இந்த 4x + 6y இந்த 11க்கு மல்டிபிளாக வரும். அப்போ நீங்கள் இதில் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 16 × 3 30 + 18 48. 48x + 16 × 4 40 + 24 64. 64y = இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பரை 11, அதாவது இந்த வேல்யூவை 11 மல்டிபிள் பண்ணணும். 4 × 11 44x + 6 × 11 66y. ஓகே, இப்போ எக்ஸில் எது பெருசு, டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள். இப்போ 48x இருக்குது, இங்கே 44x இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன வரும், 4 தானே வரும். 4x = இங்கே 66y, இங்கே 64y. டிஃப்ரென்ஸ் என்ன, 2. அப்போ 2y. இப்போ x = y தானே அவங்க கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதான். இப்போது x = yன்னு சொன்னாலும் x/yன்னு சொன்னாலும் ஒன்று தானே. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா x/y ஃபார்மேட்டுக்கு இந்த ஒய்யை மட்டும் இந்த சைடு கொண்டு வர போகிறேன். அதாவது நீங்கள் இங்கேயும் அடிச்சு கொடுக்கலாம். 1 2 இங்கே 2 4. அப்போ 2x = 1yன்னு இருக்கும். இங்கே தான் என்ன பண்ணுறேன், ஒய் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ x/y மேலே இந்த இடத்துல 1 அப்படியே தான் இருக்குது. 2 நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் இந்த சைடு டிவைடில் கொண்டு வந்துடுறேன். அப்போது x/yயோட வேல்யூ என்ன, 1/2. அப்போது x = yயோட வேல்யூவை 1/2ங்கிறத 1:2ன்னு எழுதலாம். 1:2 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கரெக்டாக இங்கே கன்ஃபியூஷன் இல்லாமல் நோட் பண்ணிடலாம். ஒரு சில இடங்களில் x = yயோட வேல்யூ கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம x = yன்னு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். a மற்றும் b என்னும் இரு எண்கள் m/n என்னும் வீதத்தில் அமைந்துள்ளன எனில் a மற்றும் b இன் மீப்போமா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் நம்ம கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். என்ன மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு நம்பர்ஸும் கொடுத்தா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே மாதிரி லெட்டர்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னாவே நீங்கள் இப்போ a மற்றும் b என்னும் இரு எண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் a மற்றும் b இந்த 2 நம்பரை நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் a வேல்யூ 2 b வேல்யூ 4 இருக்கிறத நான் சின்ன நம்பராக வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இதோட 2 எண்களோட ரேஷியோன்னு கொடுத்துட்டாங்க, m/nன்னு கொடுத்துட்டாங்க. இப்போது நான் இதவே நான் அடித்து கொடுக்குறேன். என்ன, 2:4
4. இதை அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வரும்? 1:2 தானே வரும். ஓகேவா? அப்போ நம்பர் நல்லா கவனிங்க. ஏபி அப்படிங்கிறத ஏங்கிற 2ன்னு வச்சுருக்கேன், பிங்கிற 4ன்னு வச்சுருக்கேன். ரேஷியோ என்ன கிடச்சது? இதைத்தான் நீங்கள் நோட் பண்ணணும். ரேஷியோ என்ன கிடச்சிது? 1:2ன்னு கிடச்சி. ஓகேவா? இப்போது நீங்கள் இதோட எனில் ஏ மற்றும் பியின் மீப்போமா எது அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 2, 4 இதான் நம்ம ஏபின்னு வச்சுருந்தோம். இதோட எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க. எல்சிஎம் என்ன வரும்? 4 அப்படிங்கிற வரும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சா? இப்போ ஆப்ஷனில் என்னங்க சார் MANB இப்படி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது மேலே இருக்க இந்த 4 நம்பர், இந்த 4 நம்பர் இருக்குல்ல, எந்த 2 நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்கும்? மீசிமா எதுன்னு கேட்டிருக்காங்களே. இப்போ 2ஓட இந்த 2 மல்டிபிள் பண்ணால் தானே நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போது இதுக்கு நேராக இருக்க லெட்டர் என்ன? இந்த 2ங்கிறது ஏ, இந்த 2ங்கிறது என். அப்போது ஏஎன்னு ஆப்ஷனில் இருந்திருந்தால் அதுவும் கரெக்டு. ஓகேவா? அதே போல் மற்ற 2 நம்பர், இப்போது இந்த 4ஐயும் இந்த 1ஐயும் மல்டிபிள் பண்ணால் தான் நம்மளுக்கு 4ன்னு கிடைக்கும். எல்சிஎம் நம்மளுக்கு தேவைன்னா அந்த எல்சிஎம் 4ன்னு கிடைக்கும். அப்போது இந்த 4ங்கிறது என்ன? இந்த 4 பார்த்தீங்கன்னா பி, இந்த 1 அப்படிங்கிறது எம். ஓகே? அப்போ எம்மும் பியும் ஆப்ஷனில் இருந்தால் இது கரெக்டு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஏவும் எண்ணும் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏயும் எண்ணும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக எம்மு பியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எம்மு-பி தான் இதற்கான ஆன்சர். ஸோ இப்படி நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா எந்த வித ரிஸ்க்கும் இல்லாமல் அழகாக நீங்கள் ஏபிசிடி கொடுத்தாலும் சரி, XYZன்னு கொடுத்தாலும் சரி, ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கான்செப்ட்லாம் அழகாக என்னால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் அப்படிங்கிறத இதுலேருந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற சம்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிடலாம். அதே போல் உங்களோட பாசிட்டிவான வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ என்னோடய கிளாஸ் எந்த அளவுக்கு வேல்யூபிள் அப்படிங்கிறத நீங்கள் அடுத்தடுத்து நிறையா ஷார்ட்கட் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் பார்ப்பீங்க. இதில் முக்கியமானது ப்ராக்டிஸுங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கசாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு 1 மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்க சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதி இருக்கும்? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமானது, நீங்கள் இந்த கொஸ்டின் ரீசெண்டாக 2024 நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வேலையே ரொம்ப ட்விஸ்டடாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு புத்திசாலி, இங்கே உள்ள கண்டிஷனை கவனிங்க. மூட்டைக்கு 30 மாம்பழங்கள். ஓகே, அப்போது ஒரு மூட்டையில் எத்தனை மாம்பழங்கள் தான் இருக்கணும்? 30 மாம்பழங்கள் தான் இருக்கணும். ஸோ இந்த ஒரு கண்டிஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து அவன் மொத்தம் எத்தனை மூட்டைகள் கொண்டு போகிறான்? 3 மூட்டைகள் கொண்டு போகிறான். ஒவ்வொரு சாவடியை தாண்டும் போதும் மூட்டைக்கு 1 மாம்பழம் தரணும். இதுதான் அங்கே கட்ட வேண்டிய ஃபீஸு. ஓகேவா? இப்போ மொத்தம் எத்தனை சுங்க சாவடிகள் தாண்டுறான்? 30 சுங்க சாவடிகள் தாண்டுறாங்க. இப்போ உள்ள கால்குலேஷன் நல்லா கவனிங்க. இப்போது ஒரு மூட்டைக்கு 30 அப்படிங்கிறம்போது 3 மூட்டைக்கு மொத்தத்துக்கு அவன்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 90 மாம்பழங்கள் இருக்கும். ஓகே, 90 மாம்பழங்கள் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த 3 மூட்டையை தூக்கிட்டு ஒரு 10 சுங்கசாவடி தாண்டும் போது, ஓகே, அப்போது 10 சுங்கசாவடி. இப்போ இங்கே இந்த நம்பரை தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். சுங்கசாவடியோட எண்ணிக்கை 10 சுங்கசாவடி தாண்டி இருந்தானா அப்படின்னா ஒரு மூட்டைக்கு அவன்கிட்ட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவன்கிட்ட 3 மூட்டை இருந்திருக்கும். அப்போ ஒரு மூட்டைக்கு 1 மாம்பழம்ட்டு 3 மூட்டைக்கு 10 × 3 30 மாம்பழங்கள் அவன் அந்த சுங்கசாவடிக்கு கொடுத்துருப்பான். ஓகே, இது புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் அவன் என்ன பண்ணுறான்னா, அடுத்த சுங்கசாவடி போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு மூட்டையில் 30 தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போது 10 சுங்கசாவடி தாண்டும் போது 30 மாம்பழம் காலியாக இருக்கும். அப்போ ஒரு மூட்டையில் இருக்க மாம்பழம் ஃபுல்லாக காலியாக இருக்குமா? அப்போ மீதி அவங்ககிட்ட என்ன இருக்கும்? இப்போ இங்கே 30 மைனஸ் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் 60 மட்டும்தான் இருக்கும். அந்த 60 எத்தனை மூட்டையில் இருக்கும்? 2 மூட்டையில் இருக்கும். புரிஞ்சா? இப்போ 10 சுங்கசாவடி போன பின்னாடி அடுத்து இன்னொன்று 15 சுங்கசாவடி, அதாவது இப்போ 15 சுங்கசாவடி போயிருந்தான் அப்படின்னா அப்போதைக்கு அவன்கிட்ட 2 மூட்டை தான் இருந்திருக்கும். ஒரு மூட்டைக்கு 1ன்ட்டு, அப்போ 2 மூட்டைக்கு மொத்தம் எவ்வளவு? 15 × 2 30 கொடுத்துருப்பாங்க. அப்போ மறுபடியும் என்ன இருக்கும்? ஒரு மூட்டையில் 30 அப்படிங்கிறபோது இன்னொரு ஒரு 30 காலியானதுனால ஒரு மூட்டையும் காலி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ 60 இருந்ததில் அவன்கிட்ட இங்கே 30 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் மறுபடியும் 30 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா?
இப்போ ரெண்டாவது செட்டு அவன் போயாச்சு, அவன் கையில் இப்போதைக்கு 30 தான் இருக்குது. இப்போது மூணாவது செட்டு நான் போகிறேன். அப்போ இங்கே என்ன, ஏற்கனவே நல்லா கவனிங்க, மொத்தம் இருக்கிறதே 30 சுங்க சாவடி தான். மொதல் டைம் 10 போயாச்சு, அடுத்த செட்டில் 15 போயாச்சு. அப்போ மொத்தத்துக்கு எத்தனை, 25 போயாச்சு. அப்போ மீதி எவ்வளோதான் இருக்குது, 5 சுங்க சாவடி தான் இருக்குது. அங்கே என்ன பண்ணுவான், ஒரே ஒரு மூட்டை தானே அவன் கையில் இருந்திருக்கும். ஏன்னா மொதல் டைம் 30 காலையனால ஒரு மூட்டையை தூக்கி போட்டாச்சு. ரெண்டாவது செட்லேயும் 30 காலையனால ரெண்டாவது. அப்போ மீதி ஒரு மூட்டை மட்டும்தான் அவன் கையில் இருக்கும். அந்த ஒரு மூட்டையில் 30 இருந்திருக்கும். அப்போ 5 சுங்கசம் அப்படி போயிருந்தான்னா 5 மட்டும்தான் அவன் கொடுப்பான். ஓகேவா? அப்போது 30ல் 5 மாம்பழம் போயிருக்கும், மீதி 25 மட்டும்தான் இருக்கும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினை இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட் பண்ணீங்க மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் நோட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். உங்களுக்கு டோட்டலே நிறையா போயிடும், ஃபுல்லாக முடிஞ்சு போயிடும். ஒரு மூட்டைக்கு 30 அப்படின்னு இருக்குது, மொத்தம் 90 வச்சுருப்பான். ஸோ அப்போ அதுலேயே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் நான் சொன்ன இந்த ஃபார்மெட்டில் புரிஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் உங்களுக்கு ஒரு 14 கொஸ்டின் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் ரிமைனிங் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 13வது கொஸ்டின் பாருங்கள். 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரமுள்ள ஒரு அரைநூல் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன? ஸோ இங்கே இந்த நீளம், அகலம், உயரம் இந்த கான்செப்டில் கொடுக்குறாங்க அப்படின்னாவே இது L/B/H. இது ஒரு கனசபகம்னு இருக்கா. அந்த அரைநூல் வைக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பியின் நீளம் அப்படின்னா அதோட மூளை விட்டம் தான். இப்போ ஒரு செவ்வகோடியே இருக்குது, அதில் நீளம் இருக்கிறதுல நம்ம அகலத்தை கம்பேர் பண்ணும்போது நீளம் பெருசு அப்படின்னு நினைப்போம். அதே இதை விட பெருசு அப்படின்னா இதோட மூளை விட்டங்கிறதான். ஓகேவா? அப்போது மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா L² + B² + H². இதோட வேல்யூ தான் நமக்கான ஆன்சர். ஸோ மூளை விட்டம் டயகோனல். ஓகேவா? ஸோ வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். √L வேல்யூ 24², B வேல்யூ 18² + H வேல்யூ 16². எல்லாமே மீட்டரில் தானே இருக்குது, அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேவா? இப்போது ஸ்கொயர் வேல்யூ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி 1லேருந்து 30² நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். 24² 576 + 18² 324 + 16² 256. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 576 324 256. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 6 4 10 10 + 6 16, பேலன்ஸ் 1. இங்கே 10 15க்கு 5, பேலன்ஸ் 1. அடுத்து இங்கே 10 11 வரும், 1156. இது ரூட்டில் வந்திருக்கும் உங்களுக்கு 1156ன்ட்டு. ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட் மூலயமா இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நல்லா கவனிங்க. இப்போது இங்கே 6ன்னு முடிகிறது ஸ்கொயரோட எண்டிங், அதாவது 1² 1ல் முடியும், 2² அப்படின்னா 4ல் முடியும். இந்த மாதிரி நான் ஒரு கண்டிஷன் உங்களுக்கு நான் சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் சொல்லியிருப்பேன். இப்போ 3² 9 அப்படின்னு முடியும், 4² அப்படின்னா 16ன்னு முடியும், 5² அப்படின்னா 25ன்னு முடியும், 6² அப்படின்னா உங்களுக்கு 36. இந்த மாதிரி கான்செப்டில் 7² 49, 8² 64. ஓகே, எதில் முடியுது? 2² 4ல் முடியுது. அதே போல் 3² 9ல் முடியும், 7² 9ல் முடியும். இந்த மாதிரி கண்டிஷன் நான் சொல்லியிருக்கேன்ல. ஓகே, ஸோ அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ 6ன்னு முடிகிறது எந்த நம்பர் 6ல் முடியுது? 1 4². ஓகேவா? அப்போ 4 6ல் முடியுது. நெக்ஸ்ட் 6², இதுவும் 6ல் முடியும். ஓகே, 36. அந்த 6²ங்கிறது 36 முடியும். இப்போ நீங்கள் ஆப்ஷன் கவனிங்க. 1 நம்பர் என்ன அப்படின்னா 4ன்னு முடியக்கூடிய ஸ்கொயர் நம்பராக இருக்கலாம், அல்லது 6ன்னு முடியக்கூடிய ஸ்கொயர் நம்பராக இருக்கலாம். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 6 முடிகிறதே இல்லை. அதனால் நீங்கள் இதிலே நீங்கள் யோசிக்கலாம். இப்போ ஃபைனல் ஸ்டெப் வாங்க. இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா இந்த லாஸ்ட் டிஜிட்லேருந்து எது முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் பார்த்துட்டீங்க. இது ஃபஸ்ட்டு. அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 6க்கு முன்னாடி இருக்க ஒரு நம்பரை மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். மீது என்ன இருக்குது? 11 தானே இருக்குது. 11க்குள்ளே வரக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன? 11க்குள்ளே வரக்கூடியது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 9 தான். 3 9 தானே. அப்போ 3ஓட ஸ்கொயர் வேல்யூ தானே 9. இங்கே 3ங்கிறதா நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ 34² இந்த ரூட்டில் வரக்கூடிய இந்த வேல்யூக்கு. அப்போ 34² தான் 1156. ஷார்ட்கட் உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தெளிவாக சொல்லி தான் உங்களுக்கு அதற்கான ஆன்சர் நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ நல்லா பாருங்கள். ஏன்னா நான் நினச்சேன் அப்படின்னா
ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு 34 ஸ்கொயர் வேல்யூ தான் இதுதான் அப்படிங்கிறத நான் சொல்லிட முடியும். ஆனால் ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு சார் இது எப்படி கண்டுபிடிக்கிறது, இது மூலயமா நாங்கள் எப்படி லேர்ன் பண்ணிக்கிறது அப்படிலாம் நீங்கள் இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எதையுமே நான் அவசரப்படுத்தாமல் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நல்லா கவனமாக நோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும். எதையும் ஃபாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 14வது கொஸ்டின். அதாவது இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் இது லாஸ்ட் கொஸ்டினாக நம்ம பார்த்துக்கலாம். இரு எண்களின் மீசிமானது மீபேகாவின் 6 மடங்காகும். அப்போ இந்த எல்சிஎம் அப்படிங்கிறது ஹச்எஃபோட 6 மடங்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அடுத்து மீபேகா 12. இங்கே மடங்கு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதோட வேல்யூவே சொல்லிட்டாங்க. ஹச்எஃபோட வேல்யூவே 12ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஹச்எஃப் 12 அப்படின்னா எல்சிஎம் என்ன வரும், இந்த 12ல் 6 மடங்கு. ஓகே, 12 × 6 புரிஞ்சுங்களா? அப்போ எல்சிஎம்மே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஹச்எஃப்ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம். இது மல்டிபிள் கண்டிஷனில் இருக்கட்டும். ஓகே, அடுத்தது ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண் என்ன? அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன, XY = LCM × HF. இதுதான் இதற்கான ஃபார்முலா. அப்போ 2 எண்களில் ஒரு எண்கள் கொடுத்துட்டாங்க, இன்னொரு எண் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஒய் வேல்யூ அந்த 36ன்னு வச்சுக்கலாம். ஒரு எண் 36ன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வேல்யூ என்ன, 12 × 6 இன்ட்டு ஹச் வேல்யூ என்ன, 12 டிவைடட் பை ஒரு நம்பர் 36னா அந்த வேல்யூ என்ன ஆகும், இந்த சைடு வரும்போது டிவைடில் மாறும். அப்போ டிவைடில் நோட் பண்ணிக்கலாம். இப்போது மல்டிபிள் பண்ணாமல் நம்ம சிம்ப்ளை பண்ணிடலாம். 1 6 6 இங்கே 6 6 36, 1 6 6 இங்கே 2 6 12. அப்போ 2 × 12, 2 × 12 வேல்யூ என்ன, 24. ஓகேவா? ஸோ அப்போது 24 தான் இதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்க்குறோம். அடுத்து செகண்ட் பார்ட்டில் ரிமைனிங், ஏன்னா மொத்தத்துக்கு 27 கொஸ்டின் கேட்டிருந்தனால ஃபஸ்ட்டு 14 உங்களுக்கு ஒரு பார்ட்டாகவும் அடுத்த 13 ரெண்டாவது பார்ட்டாகவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவே வரும். ஸோ அதனால் தெளிவாக பாருங்கள்.